So good morning students. We will உங்களோடது மியூட் பண்ணிக்கோ மைக்கை. ஓகே, மைக்கை மியூட் பண்ணிடு. ஸோ இட் இஸ் கிரிகர். மைக்கை மியூட் பண்ணிடு. All of you mute your mic. It is Grigor John Mendel in the year 1822 to 1884. அதான் அவருடைய லைஃப் டைம். அந்த டைமில் he has done lot of experiments on genetics and he put forwarded the laws of inheritance. Because of that he is regarded as father of genetics. இப்போ முதல்ல என்ன பண்ணாருன்னா 7 டிஃப்ரெண்ட் ட்ரெய்ட்ஸை, கான்ட்ராஸ்டிங் ட்ரெய்ட்ஸ் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணி அதில் சில ட்ரெய்ட்ஸை செலக்ட் பண்ணி ஹி டிட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படிங்கிறதுல எந்த பிளானில் அவர் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணார்? கார்டன் பீ பிளானில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் கேரக்டரை எடுத்தார். ஹைட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து அதோடைய 2 ஃபார்ம், ஹைட்டுடைய 2 ஃபார்ம் என்ன? டால் அண்ட் டுவார்ஃப். So he selected that plan and he has done his experiments. So what you are seeing here is a tall and a dwarf pea plant. Okay, next slide பாரு. இதில் you can see, நான் சொன்னேன் இல்லையா 7 pair of contrasting characters அவர் செலக்ட் பண்ணாருன்னு. அந்த 7 பேர் என்னெல்லாம் அங்கே கொடுத்துருக்கு பாரு. சீட் ஷேப்பு, சீட் கலர், ஃப்ளார் கலர், பாட் ஷேப், பாட் கலர், இந்த மாதிரி அலாங் வித் டால் அண்ட் டுவார்ஃப் கேரக்டர். அப்புறம் ஃப்ளவர் பொசிஷன், டெர்மினலா, ஆக்சிலரியா, இப்படி 7 கேரக்டர்ஸ் அவர் எடுத்திருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டால் அண்ட் டுவார்ஃப் கேரக்டர்ஸை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாரு. He turned all those, எங்கே கீழே போன மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்லைட் பாரு. டால் பிளான்ஸ் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்டை அதுதான் பியோர் ப்ரீடிங் வெரைட்டினாரு. அப்படின்னா என்னது? அதோடைய ஜீனோடைப் கேபிட்டல் டி. டுவார்ஃபுடைய ஜீனோடைப் எப்படி இருக்கும்? ஸ்மால் டி. அதனால தான் அதை பியோர் ப்ரீடிங் வெரைட்டி அப்படின்னாரு. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாரு. ஸோ அதில் என்ன பண்ணார்னா, முதல்ல ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் நான் சொன்ன மாதிரி ஹைட் ஆஃப் த பிளான்ட் எடுத்து ஹீ டிட் த எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைடில் யூ கேன் see the crosses. எப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருன்னு அதில் காமிக்கிறாங்க. செல்ஃப் பாலினேஷன் பண்ணாமல் என்ன பண்ணார்? கிராஸ் பாலினேஷன் பண்ணார். see this is how he used to cut the stamen. இந்த டயக்ராம் தெரியுதா? ஸ்டேமன்ஸை கட் பண்ணி அதை ஸ்டிக்மாவில் கொண்டு போய் போடுறது, வேறு ஒரு பாலனை எடுத்து அந்த ஸ்டிக்மாவில் வைக்கிறது. இந்த மாதிரி பண்ணி he obtained his F1 generation. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது இதுதான் எப்படி பேரண்ட்ஸை க்ராஸ் பண்ணி F1லேருந்து எப்படி F2. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாரு. த மோனோஹைப்ரிட் க்ராஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லியிருக்கோம். when a pure breeding tall plant crossed with a pure breeding dwarf plant, all the plants in the first generation, அதுக்கு என்ன பேர்? ஃபஸ்ட் ஃபீலியல் ஜெனரேஷன் that was appear to be tall. அதுக்கப்புறமா இந்த F1 திரும்ப என்ன பண்ணார்? செல்ஃப் பாலினேஷனுக்கு அலோவ் பண்ணப்போ F2ல் he was able to find the recessive parental character. the dwarf plant இருந்தது, டால் மட்டும் இல்லை, டால் as well as dwarf plants were there. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாரு. see you can see here how the crosser is taking place. அங்கே பாரு, டால் 2 இது அதான் ஹோமோசைகஸ்ங்கிறோம், டிடி. டுவார்ஃப்லேயும் ஸ்மால் டி. இது 2லேருந்து கெமிட் இஸ் ஃபார்மிங். கேபிட்டல் டி பிளான் வில் ப்ரொடியூஸ் அ கெமிட். ஏன்னா மியோசிஸில் தான் கெமிட் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 கேபிட்டல் டி இருந்தால் ஒரு டி தான் கெமிட்டில் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்மால் டி. ஒரு பென்சில் இருந்தால் கூட. ஸோ F1 ஜெனரேஷன் இது 2 க்ராஸ் ஆகி யூ ஆர் கெட்டிங் எ F1 ஜெனரேஷன். அந்த F1 யாருடா? மியூட் பண்ணுடா. F1 ஜென்ரேஷனில் உனக்கு டாலாக இருக்குது, எல்லாமே பார்க்க டாலாக இருக்குது. ஆனால் அதோடைய ஜீனோடைப் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா இட் இஸ் நாட் பியோர். இட் இஸ் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி.
ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இந்த F1 allowed them for selfing. செல்ஃபிங்னா செல்ஃப் பாலினேஷனுக்கு அலோவ் பண்ணார். அலோவ் பண்ணும்போது he got 4 different types of gametes, capital T, small t, capital T, small t. ஓகேயா? இதை வச்சு he obtained the F2 generation. என்னெல்லாம் இருக்குது F2 generationல? There are tall plant as well as the dwarf plant. இந்த மைக்கை க்ளோஸ் பண்ணுங்கடா, மியூட் பண்ணுங்க. டால் பிளான்ஸு வந்து பார்த்தோன்னா ஒன்று தான் பியூர் ப்ரீடு, பாக்கி 2 டாலும் இம்பியூர் ப்ரீடு. டாஃப் இஸ் ஆல்சோ பியூர் ப்ரீட். திஸ் இஸ் வாட் ஹி அப்டெயின். அண்ட் வாட் இஸ் த ரேஷியோ? 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் ஹி காட் த F2 பிளான்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாரு. இப்போ எப்படி இது பிளான்ஸுடைய நம்ம இதை கண்டுபிடிக்கிறோன்னா யூஸிங் எ செக்கர் போர்டில் இது 2 ஃபீமேல் கெமேட், இங்கே 2 மேல் கெமேட். ஸோ எப்படி பண்ணோம், நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியும் இல்லையா? ஜஸ்ட் கிராசிங், கேபிட்டல் T ஃபீமேலும் மேலும் கிராஸ் பண்ணும்போது எழுதும்போது எப்போவுமே எது ஃபஸ்ட்டு எழுதணும்? டாமினன்ட் கேரக்டரை ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ கேபிட்டல் T, ஸ்மால் t அந்த மாதிரி நம்ம எழுதிட்டு வரும்போது யூ ஆர் கெட்டிங் த F2 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ காட் F2 ஜெனரேஷன். முதல் இது F1 ஜெனரேஷன். இது வந்து பாரு கெமிட்ஸ் மாறுது பாரு F2ல. So இது F2 generation. So thus you get the combination of forming the zygote. You will get the what are the zygotes ன்னு கிடைக்குது. இப்போது இதை பேஸ் பண்ணி மெண்டல் என்ன பண்ணாருன்னா he framed some laws. இந்த முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி அவர் சில லாஸ் ஃபார்ம் பண்ணார். அதில் முதல்ல ரொம்ப முக்கியமான இது வந்து பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் லா. இப்போ நம்ம பழைய ஸ்லைடுக்கு நம்ம போனோன்னா அதில் தெரியும் டால் அண்ட் டுவார்ஃப் அவர் கிராஸ் பண்ணார். அதுக்கு முந்தினது இப்போ டால் அண்ட் டுவார்ஃப் கிராஸ் பண்ணி அவருக்கு F2 கிடைக்குது இல்லையா? இப்போ இதில் நீ பார்த்தனா இந்த டால் பிளான்ட் டுவார்ஃப் பிளான்ட்டை கிராஸ் பண்ணும்போது F1ல we were able to see only tall plants. டுவார்ஃப் பிளான்ட்டே இல்லை, குட்டையான செடியை நம்ம F1ல பார்க்க முடியல. ஸோ த கேரக்டர் விச் வாஸ் விசிபிள் இன் த F1 இஸ் கால்ட் ஆஸ் த டாமினன்ட் கேரக்டர். அதுக்கப்புறம் த கேரக்டர் விச் இஸ் நாட் சீன் இன் த F2 is called the recessive, which is not seen in F1 is called the recessive character. அப்போ F1ல இருந்த அந்த டுவார்ஃப் கேரக்டர் எங்கே போச்சு? காணாமல் போச்சுன்னா காணாமல் போகல. F1ல நீ பார்த்தனா அந்த ஜீனோடைப் பார்த்தனா இட் இஸ் கேபிட்டல் T ஸ்மால் டீன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது ஸ்மால் டி இருந்தால் கூட அந்த டுவார்ஃப்னஸ்ங்கிற கேரக்டர் அதால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஏன்னா பக்கத்தில் கேபிட்டல் T அப்படிங்கிற அந்த ஜீன் இருக்குது. அந்த ஜீன் வந்து எப்படிப்பட்ட ஜீன்? வெரி டாமினன்ட் ஜீன். அது என்ன பண்ணும்? பக்கத்தில் இருக்கிறோன்னா அமுக்கிறோம். ஸோ த ஜீன் விச் இஸ் ரெப்ரசன்டட் இன் F1 இஸ் கால் த டாமினன்ட் அண்ட் த ஜீன் விச் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் F1 இஸ் கால் ரிசசிவ் ஜீன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாதிரி சொல்கிறது, அந்த தியரிக்கு தான் என்னென்னு பேர்? பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸ். ஸோ திஸ் இஸ் இஸ் ஃபஸ்ட்டு லா. செகண்ட் லா வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன். இந்த லா ஆஃப் செக்ரிகேஷனில் என்ன அவர் செஞ்சார் அப்படின்னா, அதாவது கேபிட்டல் T ஸ்மால் t அப்படிங்கிறது F1 ஜெனரேஷன் இல்லையா? இந்த F1 ஜெனரேஷன்லேருந்து 2 கெமிட் வருது, கேபிட்டல் T ஸ்மால் tங்கிற கெமிட் வருது. தென் தே கம்பைன் அண்ட் ஃபார்ம் த F2 ஜெனரேஷன். இப்போ இதில் ஒரு என்ன இதுனா, இந்த கேபிட்டல் Tயும் ஸ்மால் tயும் they segregated independently. Capital T small t இல்லை capital T segregated independently from small t and small t segregated independently from capital T. So இந்த மாதிரி இது it is not depending upon the other allele. So allele separate, they segregate during gamete formation. இந்த segregation பற்றி சொல்கிறது law தான் law of segregation. So that is the principle. When gametes are formed, the pair of hereditary factors, they separated so that each sex cell receives only one kind of gene. It doesn't receive both the gene. ஏதாவது ஃபீமேல்ல இருந்து ஏதாவது ஒரு ஜீன், மேல்ல இருந்து ஒரு ஜீன், ரெண்டுமே ஒன்றா ஒரே கெமெட்குள்ளே போகாது. Clear? This is called law of segregation. Next
law of independent assortment. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நீ டைஹைப்ரிட் கிராஸ் படித்ததுக்கப்புறம் we will come back to this slide. அப்போ தான் உனக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். டைஹைப்ரிட் கிராஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மோனோஹைப்ரிடில் என்ன கேரக்டர் எடுத்திருந்தார், ஹைட்டுங்கிற ஒரே ஒரு கேரக்டர் எடுத்து அதோடைய 2 ஃபார்ம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வேர் ட்ரெய்ட்ஸ் வேர் கன்சிடர்ட். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் த ரவுண்ட் அண்ட் எல்லோ, ரிங்கிள்ட் அண்ட் க்ரீன், அந்த மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். ஓகேயா? ஸோ 2 கேரக்டர்ஸை அட் அ டைம் எடுத்து ரவுண்ட் எல்லோ அண்ட் wrinkled green. இதில் ரவுண்ட் எல்லோ டாமினன்ட் கேரக்டராக எடுக்கிறாரு, wrinkled green ரிசசிவ் கேரக்டர். அப்போ டபுள் கேரக்டர்ஸை நம்ம க்ராஸ் பண்ணுறோம். அப்போ பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, அதோட ஜீனோடைப் பார்த்தோன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஆர்ஆர் ஒய்ஒய், ஸ்மால் ஆர்ஆர் ஸ்மால் ஒய்ஒய், இந்த மாதிரி டபுளாக எழுதுவோம். 4 லெட்டர்ஸ் இருக்கும் நீ ரெப்ரசன்ட் பண்ணுறதுல. புரியுதா? அப்படி வந்தால் தான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன லா அவர் ஃபார்ம் பண்ணார், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இப்போ இதோடைய அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். டைஹைப்ரிட் கிராஸ், சீட் ஷேப் அண்ட் சீட் கலர், அதுதான் இந்த ட்ரெய்ட். அங்கே ஹைட்டுங்கிற ட்ரெய்ட் பார்த்தோம், இங்கே சீட் ஷேப் அண்ட் சீட் கலர். த அலீல்ஸ் ஆர் 4 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள், அதனால தான் அது அலீலுங்கிறோம். ஆர் represent the round, small r represent the wrinkle. அது மாதிரி y represent the yellow, அதோடைய allele வந்து small y green. So on crossing RR YY RR YY, all possible gametic combination. Next slide போ. See round yellow இது எப்படி வருது, இந்த இதெல்லாம் உனக்கு தெரியும். இதுதான் செக்கர் போர்டு. எப்படி நம்ம போட்டு அந்த 4 கெமீட்ஸை போட்டு how we are coming into F2. F2ல you are getting it in the ratio 9:3:3:1. இது phenotypic ratio. இந்த ரேஷியோ நமக்கு கிடைக்கும் இந்த இது. இப்போ we will come back to the 2 slides before, previous slides, law of independent assortment. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, alleles for different traits are distributed to sex cells independently of one another. அதாவது இப்போ இங்கே சொல்கிறோம் இல்லையா, ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு. இந்த ரவுண்டுங்கிறது அது பக்கத்தில் என்ன இருக்குது, எல்லோ அண்ட் க்ரீன். இப்போ இந்த ரவுண்டுங்கிற ட்ரெய்ட் எல்லோங்கிற ட்ரெய்ட்லேருந்து இண்டிபெண்ட்டாக அசார்ட் ஆகும். இப்போ ரவுண்டு கேபிட்டல் ஆர் போகும்போது கேபிட்டல் ஒய் தான் போகணுன்னு எந்த ரூலும் கிடையாது. இட் கேன் ஈவன் ஸ்மால் ஒய் ஆல்சோ கேன் கோ. கேபிட்டல் ஒய்யும் போகலாம், ஸ்மால் ஒய்யும் போகலாம். ஸோ தே இண்டிபெண்ட்லி அசார்ட். ஆர் இஸ் நாட் கண்ட்ரோலிங் ஒய். புரியுதா? அதாவது ஆருங்கிறது ஷேப்பு, ஒய்ங்கிறது கலர். ஸோ ஷேப் ஆஃப் த சீட் ஹஸ் நோ கண்ட்ரோல் ஆன் த கலர் ஆஃப் த சீட். இட் போத் ஆர் இண்டிபெண்ட். இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக அசார்ட் ஆகிறதுக்கு பேர் தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். நவ் வி வில் கம் பேக் டு த ஸ்லைட்ஸ். அடுத்தது இதான் அந்த நம்ம ரவுண்ட் அண்ட் எல்லோவுடைய இது ஃபைனல் ரிசல்ட். எப்படி என்ன மாதிரி இருக்கும், ரவுண்ட் அண்ட் எல்லோ எப்படி இருக்குது அது சொல்லி ரேஷியோ போட்டோம். 9:3:3:1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். திஸ் இஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன் ஆஃப் த டைஹைப்ரிட் கிராஸ். நெக்ஸ்ட், இப்போ டெஸ்ட் கிராஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த டெஸ்ட் கிராஸுங்கிறது எதுக்குன்னா, சப்போஸ் உனக்கு ஒரு பேரண்ட் வந்து பியூராக இல்லையான்னு தெரியல, நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், அந்த பேரண்ட் பியூராக இல்லையான்னு தெரியாதப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த F1ல் வர ஹைப்ரிட் இருக்கு இல்லையா, அதை ரிசசிவ் பேரண்ட் கூட திரும்ப பேக் கிராஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் டெஸ்ட் கிராஸ். அப்படி டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். உனக்கு வந்து ஆல்வேஸ் த ரேஷியோ வில் பி 1:1, ஈக்குவல் அமௌண்ட்டாக வரணும். வந்தால் உன்னுடைய பேரண்ட்ஸ் 2 பேரும் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், பியோர் ப்ரீடுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி வரலைன்னா the parent is not pure breed. ஸோ இதை கண்டுபிடிக்கிற பேக் கிராஸுக்கு பேர் தான் டெஸ்ட் கிராஸ். நெக்ஸ்ட் we will move on to sex determination. இப்போ புரிஞ்சா மோனோஹைப்ரிட் டைஹைப்ரிடில் எதுவும் டவுட் இல்லையே? இருக்குதுன்னா அன்மியூட் பண்ணி சொல்லு, otherwise I will pass on to sex determination. கொரோனா வாடா இருமுற. Who is that? அன்மியூட் பண்ணி டவுட் இருக்கா சொல்லுனா, நீ அன்மியூட் பண்ணிட்டு இருமுற.
So I will move on to sex determination. செக்ஸ் டிட்டர்மினேஷனில் நம்ம ஹியூமன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. யூ நீட் நாட் ஒரி அபவுட். இந்த பிக்சரில் எல்லாமே சும்மா கொடுத்துருக்கேன், வேணா ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோ. ஆனால் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறது ஹியூமன் மட்டும்தான். ஹியூமனில் there are 2 different types of sex cells, sex chromosomes. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அல்லோசோம்ஸ். பாடி குரோமோசோம்ஸ்க்கு பேர் ஆட்டோசோம்ஸ். அப்படி 2 டைப்பாக நம்ம குரோமோசோமை பிரிக்கலாம். பாடி குரோமோசோம்ஸ் அண்ட் ஆட்டோசோம்ஸ். அல்லோசோம்ஸ்னால் செக்ஸ் குரோமோசோம். அது நம்மளுக்கு எத்தனை பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது? 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்ச கதை. 23 பேரில் எத்தனை பேர் செக்ஸ் குரோமோசோம்? ஒரே ஒரு பேர் தான் செக்ஸ் குரோமோசோம். ஓகேயா? அப்போது 23 பேர்னால் எத்தனை? 46ல் 44 குரோமோசோம் ஆட்டோசோம்ஸாக இருக்கும். 45 46வது குரோமோசோமும் செக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். அந்த செக்ஸ் குரோமோசோம் 2 டைப் செக்ஸ் குரோமோசோம் இருக்குது. எக்ஸ் குரோமோசோம்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம். பாய்ஸில் எல்லாம் என்ன குரோமோசோம் இருக்கும்? 2 டைப்பும் இருக்கும், எக்ஸும் இருக்கும், ஒய்யும் இருக்கும். கேர்ள்ஸுக்கு 2 செக்ஸ் குரோமோசோமும் ஒரே டைப்பாக தான் இருக்கும். என்னவாக இருக்கும்? எக்ஸ் எக்ஸ். அதான் அதில் கொடுத்துருக்கு. ஹியூமன் மேல்ஸ் ஆர் XY, ஹியூமன் ஃபீமேல்ஸ் ஆர் XX. Clear? So on the basis of the presence of Y chromosome, we will decide the sex. If a person is with X and Y, that child is a male child. So it is the Y chromosome which is deciding the sex. Next we will move on to the what are mutations. அப்போ இவ்வளோ தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன். அடுத்தது மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படிங்கிறது இஸ் a sudden change. எதில் சேஞ்ச் ஆகும்? இந்த டிஎன்ஏவுடைய அந்த இதில் தான் சேஞ்ச் ஆகும். மேக்கப்பில் சேஞ்சஸ் வரும். ஓகே, அது வந்து ஜீன்ஸ்லேயும் வரலாம், குரோமோசோம்ஸ்லேயும் இந்த சேஞ்சஸ் வரலாம். தெர் ஆர் 2 டைப்ஸ். ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன், தானாகவே நடக்கிற மியூட்டேஷன். இன்டியூஸ்டு மியூட்டேஷன், வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் நடக்கிற மியூட்டேஷன். இப்போ குரோமோசோமில் மியூட்டேஷன் நடந்தால் அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? குரோமோசோம் மியூட்டேஷன்போம். அது எப்படி நடக்கும்? 2 விதமாக நடக்கும். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் வரும், குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரில். இன்னொன்று அதோடைய நம்பர்ஸில் சேஞ்சஸ் வரும். ஓகே, அடுத்தது ஜீன் மியூட்டேஷன். ஜீன்னா ஜீன்ஸில் கரெக்டாக மியூட்டேஷன் நடக்கும். அதில் பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படிலாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம குரோமோசோமல் மியூட்டேஷனுடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அந்த ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொன்னேன். என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஆர் தேர். டெலிஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லொகேஷன், நாட் டிஸ்ஜங்ஷன் அண்ட் டியூப்ளிகேஷன். இப்போ இங்கே பாரு, இந்த டயக்ராத்தில் டெலிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே இந்த டயக்ராம் பாரு, ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த குரோமோசோம் இஸ் கெட்டிங் டெலீட்டட். இந்த மாதிரி காணாமல் போச்சுன்னா அதோடு சேர்த்து அதோடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் காணாமல் போயிடும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் சம் சேஞ்சஸ் வில் தேர் இன் த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல். இன்வர்ஷனில் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த குரோமோசோம் என்ன ஆகுது? இன்வெர்ட் ஆகுது, அப்சைட் டவுனாக மாறுது. இப்போ ஏபிசிடின்னு இங்கே கோடிங் இருந்ததுன்னா இன்வெர்ட் ஆகும்போது டிபிஏ ஆர் டிபிசிஏ அந்த மாதிரி ரிவர்ஸில் கோடிங் ஆகும். அதுக்கு பேர் தான் இன்வர்ஷன். அடுத்தது யூ கேன் சி டியூப்ளிகேஷன். ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து 2 தடவை கோட் ஆகும். 1 2 3 4 அப்படின்னு ஒரு ஜெனட்டிக் கோடு இருந்தால் அது திரும்ப 2 தடவை 1 2 3 4 திரும்பவும் 1 2 3 4 அப்படின்னு கோட் ஆகும். அதுக்கு பேர் தான் டியூப்ளிகேஷன். டிரான்ஸ்லொகேஷன் அப்படிங்கிறது 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்கு இல்லையா, பக்கத்தில். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை க்ராஸ் பண்ணிக்குவாங்க. ஏலேருந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பிக்கு போயிடும். பியிலேருந்து கொஞ்சம், எல்லாமே இல்லை, ஒரு சர்டன் பார்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் க்ராஸ் ஓவர் ஆயிரும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லொகேஷன். இது நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். யூ நீட் நாட் கோ இன்டு ஸோ டீப். புரியுதா? அது மாத்திரம் படிச்சுக்கோ. அடுத்தது நான் டிஸ்ஜங்ஷன். இது வந்து இது நடக்குது இல்லையா, மைட்டோசிஸ் மியோசிஸ்லாம் நடக்கும்போது ஆனாஃபேஸில் 2 பிரிஞ்சு 2 போலுக்கு போகும். அப்போ போகாமல் அங்கேயே ஒட்டிகிட்ருக்கும். சம்டைம்ஸ் இட் cannot செப்பரேட். அந்த மாதிரி வரும்போது நான் டிஸ்ஜங்ஷன் வரும். நான் டிஸ்ஜங்ஷன் வரும்போது இப்போது ஒரு டிப்ளாய்டு குரோமோசோம் 2ஆக பிரியலைன்னா ஹாப்ளாய்டாக ஆகாது, டிப்ளாய்டாக இருக்கும். அது கூட இன்னொரு என் சேர்ந்தா ட்ரிப்ளாய்ட், அப்படி பாலிப்ளாய்டி கண்டிஷன் ரிசல்ட் ஆகும். அதனால் நமக்கு பலவிதமான டிசீசஸ் வரும், டிஸார்டர்ஸ்.
இது டிசீஸ் கிடையாது, இது டிஸார்டர். யூ cannot கரெக்ட் இட். இதுக்கு ரெமெடியோ ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது இந்த டிஸார்டருக்கு. ஏன்னா ஜெனட்டிக் மேக்கப் மாற்றினா தான் இது மாறும், அதர்வைஸ் இட் cannot. அதில் ஒன்று தான் நீங்கள் படிக்கிறீங்க, டவுன் சிண்ட்ரோம் நீங்கள் படிக்கிறீங்க. 21st குரோமோசோம் வந்து 3 தடவை கோடாக இருக்கும். அடுத்த ஸ்லைட் அதுதான். நெக்ஸ்ட் இன்னும் கீழே ஒரு நிமிஷம், இன்னும் அடுத்தது முன்னாடி வா. இதுதான் அந்த டவுன் சிண்ட்ரோம். அந்த 21st குரோமோசோம் இருக்கு இல்லையா, இது மட்டும் எத்தனை தடவை இருக்குது, நான் டிஸ்ஜங்ஷனில் பிரிஞ்சு போகாமல் ஒரே இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கிறனால இந்த சிண்ட்ரோம் வருது. யூ கேன் see the symptoms in the next slide. டவுன் சிண்ட்ரோம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த குழந்தைக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும். சின்ன ஹெட்டு, கண்ணில் எப்படி இருக்கா ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்காங்க, கன்ஜீனியல் ஹார்ட் டிசீஸ் இருக்கும், காலெல்லாம் பாரு சப்பாத்தி மாதிரி எப்படி பறந்த கால், வைட்லி செப்பரேட்டட் சப்பக்கால், சரியா. டோஸ் வில் பி அந்த கேப்பு பாரு டோஸுக்கு இடையில நிறையா இருக்கும். இன்டெஸ்டினல் பிளாக்கேஜ் இருக்கும், ஸோ டைஜஷன்லாம் ப்ராப்பராக நடக்காது. சிமியன் க்ரீஸ், ஷார்ட் ஃபிங்கர்ஸ், அந்த கையில் அந்த ரேகை பாரு, அதான் சிமியன் க்ரீஸுங்கிறது அப்படி திக்காக இது போட்ட ஸ்கெட்சில் வரைஞ்ச மாதிரி இருக்குது கையில். அது ஒரு இது சிம்டம் ஆஃப் திஸ் டவுன் சிண்ட்ரோம். ஷார்ட் அண்ட் ப்ராட் ஹேண்ட்ஸ், ஃப்ளாட்டன் நோஸ் அண்ட் ஃபேஸ், அப்நார்மல் இயர்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும், நார்மல் பேபியாக இருக்குமா, இது மென்டலியும் அப்நார்மலாக தான் இருக்கும். அது பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பின்னாடி போகலாம். இது வந்து ஸ்ட்ரக்சரல் இதனால் வர டிஃபெக்ட்ஸ் பேக்கில். அடுத்தது இப்போது சிலதில் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டைப்ஸ் ஆஃப் ஹெட்ரோப்ளாய்டு, நியூமரிக்கல் சேஞ்சஸில் 2 டைப் ஆஃப் நியூமரிக்கல் சேஞ்ச் வரும். ஒன்று வந்து யூப்ளாய்டு, இன்னொன்று அன்யூப்ளாய்டு. யூப்ளாய்டில் என்ன ஆகுதுன்னா செட்டாக நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ n நம்பர் ஒரு குரோமோசோம் இருந்தால் அது கூட இன்னொரு n நம்பர் ஆட் ஆகும், 2n. அது கூட இன்னொரு n ஆட் ஆகும். அப்படி செட்டாக ஆட் ஆனால் அது யூப்ளாய்டு. சிங்கிள் குரோமோசோம்ஸ் ஆட் ஆனால் வித்தின் செட் ஆல்ரெடி 2n நம்பர் இருக்குது, 46 இஸ் யுவர் 2n நம்பர். அதில் ஒரு குரோமோசோம் ஆட் ஆகுது, 46 + 1, புரியுதா, 2n + 1, 2n + 2, இந்த மாதிரி சிங்கிளாக குரோமோசோம் ஆட் ஆனால் that results in அன்யூப்ளாய்டி. ஆட் ஆனாலும் அன்யூப்ளாய்டி தான், டிக்ரீஸ் ஆனாலும் அன்யூப்ளாய்டி தான். ஸோ ஆட் ஆச்சுன்னா ஹைப்பர்ப்ளாய்டி, டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஹைப்போப்ளாய்டி. புரியுதா, 2nலேருந்து 2 குறைஞ்சா 2 ஆட் ஆனால் டெட்ராசோமி, அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க. அதெல்லாம் கோ த்ரூ பண்ணு திரும்ப. நெக்ஸ்ட்டு இது யூப்ளாய்டி சொல்லிட்டேன் நான் என்னென்னு, அது ஸ்லைட்ஸ்லேருந்து எடுத்துக்கோ மெட்டீரியல். அன்யூப்ளாய்டியும் ஐ ஹவ் டோல்ட் யூ. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அன்யூப்ளாய்டி. மோனோசோமி, நல்லிசோமிலாம் என்னது, ஹைப்போப்ளாய்டி. ட்ரைசோமி, டெட்ராசோமி, பென்டாசோமியெல்லாம் ஹைப்பர்ப்ளாய்டிக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இது பார்த்துட்டோம், டவுன் சிண்ட்ரோம், இவ்வளோ தான். இது என்ன உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். ப்ளாய்டிக்கு, ட்ரிப்ளாய்டிக்கு என்ன கொடுத்துருக்கான், பேர்ல் ஆயிஸ்டர், முத்து எடுக்கிற முத்து சிப்பி இருக்கு இல்லையா. ட்ரிப்ளாய்டியில் இதோடைய சென்ட்ரல் போர்ஷன் ஜாஸ்தி இருக்கும், டிப்ளாய்டுக்கு சென்ட்ரல் போர்ஷன் கம்மியாக இருக்கும். சென்ட்ரல் போர்ஷன் நிறையா வரும்போது தெர் ஆர் சான்சஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் பேர்ல், மோர் பேர்ல்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் இன் அ ட்ரிப்ளாய்டு ஆயிஸ்டர். அதே மாதிரி பனானாவில், பாலிப்ளாய்டு பனானாவில், சாதாரண பனானாவில் சீட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம டெவலப்டு பனானாவில் என்ன இருக்காது, சீட்ஸ் ஆர் ரிமூவ்டு பை பாலிப்ளாய்டி. இந்த எல்லாமே சீட்லெஸ் கிரேப்ஸ், சீட்லெஸ் வாட்டர்மெலான் எல்லாமே என்னது தான், ஆர்டிஃபிஷியலி இன்டியூஸ்டு பாலிப்ளாய்ட்ஸ் தான். பாலிப்ளாய்ட்னா என்னது, அந்த செல் டிவிஷன் அப்போது அதை செப்பரேட் ஆக விடாமல் நம்மளே ஆர்டிஃபிஷியலாக இன்டியூஸ் பண்ணுவோம். கோல்கிசின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அதை இன்ஜெக்ட் பண்ணியாச்சுன்னா நான் டிஸ்ஜங்ஷன் நடக்கும். நான் டிஸ்ஜங்ஷன் ரிசல்ட்ஸ் இன் ஐதர் ட்ரிப்ளாய்ட், டெட்ராப்ளாய்ட்ஸ் ஆர் பாலிப்ளாய்ட்ஸ். அண்ட் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ண. ஏன்னா வாழைப்பழம் சாப்பிடும்போது உள்ள சீட் இருந்தால் எப்படி இருக்கும், ஹவு இன்கன்வீனியன்ட் வி வில் ஃபீல். அது மாதிரி கிரேப்ஸ், வி லைக் ஒன்லி சீட்லெஸ் கிரேப்ஸ். அப்படி அக்ரிகல்ச்சரலில் அந்த இது இப்போ ஃப்ரூட் ப்ரொடக்ஷனில் வி யூஸ் ஆல் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த லெஃப்ட் ஓவர் போர்ஷன் எஸ்டர்டே. ஸோ நவ் ஐ எம் க்ளோசிங் த ஸ்லைட் ஷோ and